நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறையிருப்பு இருக்கும். நமக்கு தெரிந்தும் சிறையிருப்பு இருக்கும், நமக்கு தெரியாமலே சிறையிருப்பு இருக்கும். அது என்ன சிறையிருப்பு என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிறையிருப்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாதியாகட்டும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற இழப்புகள் ஆகட்டும், ஏமாற்றங்கள் ஆகட்டும், தோல்விகள் ஆகட்டும், வறுமையாகட்டும், நோயாகட்டும், பேயாகட்டும், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்கிறது என்றால் ஒரு சிறையிருப்பா இருக்கிறது. நாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சிறையிருப்பு நம்மை விட்டு நீங்கினால்தான் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை நம்மால் விடுதலையாக்க முடியும். நம்முடைய சிறையிருப்புகளை தேவன் திருப்ப சுத்தமாய் இருக்கிறார். நமக்கு நல்லா தெரிந்திருக்கிற ஒரு யோசேப்பு, அவனுடைய வாழ்க்கையில அடிமையாய் விற்கப்படுகிற யோசேப்பு ஒரு 13 ஆண்டுகள் நீங்க பார்க்கும் பொழுது அவன் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். சிறையிருப்பு என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டப்பட்ட நிலைமைகளுக்குள்ளே அவன் கடந்து செல்கிறத நம்ம பார்க்கும். ஏன் யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருடைய கண்களில் எவன் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறான் அவனோடு கர்த்தர் இருப்பார். சிறையிருப்பின் நாட்களில நீங்க பார்க்கும் பொழுது யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு நாள் வந்தது, நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறிக்கிற தேவன். தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை குறிக்கிறவர். யோசேப்புடைய கட்டை அவிழ்க்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாங்களா? குயிக்லி. ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா, சீக்கிரமா கொண்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவனுடைய சிறையிருப்ப ஒரு செகண்ட்ல அந்த இடத்துல மாறுகிறது. இந்த வசனத்துக்கு பிற்பாடு நீங்க பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் மரிக்கும் வரைக்கும் வேற எந்த ஒரு சிறையிருப்புக்குள்ளும் அவன் நடத்தப்படவே இல்லை. அவனுடைய சிறையிருப்பின் காலம் அந்த இடத்துல தேவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணுகிறார். ஏன்? யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானவன் தானே. இப்படிப்பட்ட யோசேப்புக்கு ஏன் அங்கு சிறையிருப்பை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் யோசேப்பு மூலமாய் அநேகருடைய சிறையிருப்பு நீங்க வேண்டும். ஜீவ ரட்சனை அநேகருக்கு அவன் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் யோசேப்புக்கு ஒரு சிறையிருப்பை ஒழிய அவனை வருத்தப்படுத்த வேண்டும், அவனை வேதனைப்படுத்த வேண்டும், அவனை ஒடுக்க வேண்டும், அவனை நசுக்க வேண்டும் என்று தேவன் அவனை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போகவில்லை. ஆமென். சிறையிருப்புல இருக்கிற ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க, அண்ணனுங்க வந்து நிக்கிறானுங்க. அவன் ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு அவன் பார்க்கவில்லை அவர்களை. அவன் சொல்லுகிறான், நீங்க சஞ்சலப்படாதீங்க, நீங்க व्यसனப்படாதீங்க, நான் ஒண்ணு உங்களை மேல கோபமான இல்ல, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஒரு பக்குவம் எனக்குள்ள எப்ப வந்தது தெரியுமா? இந்த 13 ஆண்டுகள் சிறையிருப்புல கர்த்தர் என்னை பக்குவப்படுத்திட்டார். நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில முடிய பண்ண கர்த்தர் சில நாட்களில சில காலத்துக்கு நம்மை சிறையிருப்புக்குள்ள அனுமதிப்பார். ஆமென்.